கிராண்ட் ஃபினாலே ஏசிசி மரமங்கலம் விசஸ் தருமபுரி. மழை பெஞ்சு பிச்சு ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாயிடுச்சு 2 கிரவுண்ட்லேயும். அதுவும் வந்து நடத்த வாய்ப்பு கிடையாது. ப்ரைஸை வந்து பிரிச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கப்புக்கு மட்டும் பவுலட் முறையில் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து 3 பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. டாஸ் போட்டு தருமபுரி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க. தருமபுரிக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது நம்ம 777 நபி. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபஸ்ட் பால் ஸ்டிக்கில் பல்ல டாட்டு. அடுத்த பிளேயர் மரமங்கலத்துலேருந்து ஆளுக்கு ஒன்று ஈவனாயிரு. அடுத்து தருமபுரியிலேருந்து உதயா என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்டுங்க, ஒரு சீட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மரமங்கலத்தில் நம்ம கொங்குராஜ் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். 2 பேருமே கொங்குராஜ் மிஸ்ஸுங்க. 2 பேருமே இப்போதைக்கு ஈவனாக இருக்காங்க. இந்த கடைசி ஆளுக்கு ஒரு பவுலர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். லாஸ்ட் பாலாக போட நம்ம 777 நபி வந்திருக்காப்புல. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது. மிஸ்ஸுங்க. நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விக்கெட் எடுப்பாங்களாம் பார்ப்போம். நம்ம வினோத் ப்ரோ வந்திருக்காப்புல. கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ணா இருந்தேன் முடிச்சுங்க. இப்போ மேட்ச் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேத்துக்குமே யாருமே விக்கெட் எடுக்கலை. அதெல்லாம் வந்து திருப்பி கண்டினியூ தான். பவுலட்டில் வந்து யாருமே ஸ்டிக்கில் அடிக்கலை. மேட்ச்சு அது வந்து ட்ரா ஆன மாதிரி தான் அதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து தருமபுரியில் வந்து உதயான்ற ஒரு பையன் மட்டும் க்ளோஸாக வந்து ஸ்டிக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்தனால அவங்களுக்கு தான் வின் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ராஃபி வந்து அவங்களுக்கு தான் அமையும், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ரைஸ் ரவுண்டுக்கான ட்ராஃபியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி குட்டி கப்புக்கு நிறையா வச்சுருக்காங்க. பேட்டையும் வந்து PM-D7 KR-RB 4 பேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மேன் ஆஃப் த பேட்ஸ்மேனுக்கான கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். 3 குவாலிட்டியான பேட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஷூஸும் நிறையா வச்சுருக்காங்க. மேன் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த பிளேயருக்கு, பெஸ்ட்டு பவுலர், ஆல்ரவுண்டு எல்லாத்துக்குமே வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு இல்லை, மறுபடியும் இல்லை, பரவாயில்ல, இவ்வளோ நேரமாக நிற்க விடுங்க. பயங்கர ரசிக்கணும்னு இன்னைக்கு டைம் போகுது. கொடாது சார். மணின வண்டியில் கொடாது இருக்கு. சொன்னேன் மணின முன்னாடி மாலை போடும், சும்மா போடுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எப்படியோ போடுங்க.
நான் கொஞ்சம் பேடு கொஞ்சம் கொஞ்சம் கொச்சிக்காம பாருங்க பாருங்க உங்களுக்கு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் தருவேன் வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள ஆமா அந்த உங்க பேரை வந்துருக்கீங்க வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள விட்டுப்பா ஹாய் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ இருக்கட்டும் குழந்தைய போய் குழந்தைய கும்பிட விடலாமா வாங்க எல்லாரும் வெட்டி கொடுக்கல வாங்க பாலா வாங்க பாலா 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 வாங்கப்பா பாலா பாலா வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க என்ன ஆரையா பார்க்க வெல்கம் வாங்க வாங்க என்ன பண்ணீங்க என்ன வாங்கண்ணே வாங்க எங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணீங்க வாங்க வெல்கம் வாங்க வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வாங்க எல்லாம் வாங்க வாங்க தம்பி ஒடியா அதுல பாதி பாதி மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைய போய் நாங்க பார்த்துட்டு இருக்கோமா என்ன மாப்பிள்ள எப்பவுமே நீங்க எங்க செல்ல மாப்பிள்ள தானே நீங்க ஏன் மாப்பிள்ள வாங்க ரொம்ப சந்தோஷம் கொங்கு சந்திரன் கொங்கு சந்திரன் வாங்க 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 நீங்க ஆடா வாங்க வாங்க இவி யாருங்க மாப்பிள்ளை
நம்ம பெருமை சேர்த்துட்டீங்க. ஆனால் என்னன்னா நாங்கள் ரசிகர்கள் தான் கொடுத்து வைக்க முடியல, உங்களெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க முடியல. உங்கள் விளையாட்டை எங்கே வேணால் உங்கள் திறமையை அடுத்த இடத்துல காட்ட போகிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பாவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது நம்ம கிரவுண்டே. அதாவது வேர்ல்டு மேட்ச் கூட இப்படி நடக்காது, அந்த அளவுக்கு கிரவுண்டு அலங்கரிச்சிங்க. பிளேயர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வெற்றி வாகை சூடியவர்களும் வெற்றி வாகை சூட முடியாமல் போனவங்களும் விளையாண்டாங்க நல்லா. நல்லது. அதுக்கு வந்து நம்ம தம்பி நம்ம டோட்டலாக ஒட்டுமொத்த மணி மகன் ராஜா இப்படி எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும். அனைவரும் வந்து இதில் கோஆப்ரேட் பண்ணாங்க. அதை விட கோஆப்ரேட்னா நீங்கள் தான். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் பிளேயர்ஸ் ஒரு தங்கமான பிள்ளைங்கள பார்க்கவே முடியாது. அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தம்பி கார்த்திக் வந்து அயராது உழைச்சிட்டு இருந்தார். இந்த மேட்ச்னாவே ஒரு மாதம் தூங்க மாட்டார், இது பண்ண மாட்டார், கஷ்டப்பட்டுட்டே கிடப்பார். சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஈடி பண்ணியிருந்தார். இந்த இயற்கை எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலாம். அடுத்த இடத்துல நீங்கள் எங்கே விளையாடுகளோ சொல்லணும், நாங்கள் வந்து உங்களை ரசிக்கணும். தர்மபுரி நபி வாங்க, வெல்கம், வாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த சீரீஸ் 777 நபி. அவருக்கு ஷூவும் பிஎம் பேட்டு, ஒரு சின்ன கப்பு, தங்க நாணயம் நினைக்கிறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து தூத்துக்குடி சுரேஷ். அந்த மலையாள போயிட்டாரு, அதான் அவங்க பசங்க வந்து வாங்கிக்கிறாங்க. யாரு வர்றது? முதல்ல நம்ம போய் வாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் தூத்துக்குடியை சேர்ந்த சுரேஷ். அவருக்கு மேலே நம்ம கமிட்டி சைட்லேருந்து ஒரு நம்பர் வாங்குறாப்புல. இந்த டோர்னமெண்ட்டை பெஸ்ட் பவுலர் சதீஷ். பெஸ்ட் பிளேயர் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம கண்ணாசி சேர்ந்த ஸ்டாலின் அவருக்கு போல நம்ம ஸ்பான்சர் வாங்குறாப்புல அவருக்காண்டி. உங்களுக்காக மழை ஹெல்ப் பண்ணுது பாருங்க. இப்போ நீங்கள் நம்ம இங்கேருந்து இடத்த விட்டு போகிறோம், அடி அப்படின்னு அடிக்க போகுது. வாங்க, நீங்கள்லாம் வந்து கொடுங்க. வாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. வாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபோர்த் பிளேஸ் MNKCC தூத்துக்குடி. இந்த டோர்னமெண்டோட தேர்ட் பிளேஸ் கண்ணன் RCC திருச்சி. இந்த டோர்னமெண்டோட செகண்ட் பிளேஸ் ACC மரவமங்கலம் ரெட் கேலக்சி. இந்த டோர்னமெண்டோட முதல் பரிசு தட்டி சொல்றாங்க ரெட் கேலக்சி தர்மபுரி. டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க, இங்கே இருக்காங்க. அது முதல் பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க சூப்பராக ஆடி டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஒருத்தான ஒரு சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். ஆக்டிவாக இருந்தார் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த டோர்னமெண்ட்டில் 50 அடித்த தருமபுரி டீமை சேர்ந்த தமிழ் கிளாசிக் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக ஆடி கொடுத்தாரு. அவரோட ஷாட் எல்லாமே கிளாசிக்காக இருந்துச்சு. அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப வருஷமாக இந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட். காலையில் இருந்தாலும் காலையில் சேர்ந்த நபர் எப்போவுமே தருமபுரி இங்கே வந்தால் அவங்களோட ஆடியன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் மாறிடுவார். நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிருக்காராம். வாழ்த்துக்கள் ப்ரோ. கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னுடைய ஆயுட்காலத்துக்குள் அவர்களுடைய வாழ்நாளிலே பெரிய சிகரம் தொட வேண்டுமாக நான் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளாக நான் கருதுகிறேன். அத்தனை பிள்ளைகளும் நான் உலக அளவில் விளையாண்ட இந்த போட்டியை சிறப்பாக நடத்தும் போது இவர்கள் நான் அந்த இடத்திலே நான் பார்த்து கண்டுகளிக்க என்னுடைய ஆசையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில்
அப்படியா